Hi students, today we're going to see chapter 3 of class 6, that is number play. An unsolved mystery, collage conjecture, அதாவது நம்பர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டோ இல்லைன்னா இதுவா வந்துச்சுன்னா நம்ம இங்க ஒரு கேம் ஒன்று இருக்கு இதுல. இப்போ வந்து ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கணும். அந்த ஹோல் நம்பர் ஈவனா இருக்கா, ஐ மீன் ஒரு சிங்கிள் டிஜிட் ஒன் டிஜிட் நம்பர் ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லைன்னா எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் நம்பர் வந்து இதுவா ஈவனா இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 2 போகலாம். இல்ல அந்த நம்பர் வந்து ஈவன் இல்ல ஆடா இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை 3 அண்ட் ஆட் 1. யூ கெட் அ நியூ நம்பர். அந்த நம்பரும் அதே மாதிரி தான். அது ஈவனா இருந்துச்சுன்னா you have to divide by 2, or it is if it is odd you have to multiply by 3 and add 1. So last என்ன நம்பர்ல முடியும்னா it reaches till 1. அந்த எந்த ஹோல் நம்பர் கூட எந்த ஹோல் நம்பரா வேணா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க எக்ஸாம்பிள் 7 கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துட்டு 7 is an odd number. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரெயிட்டா 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 1 ஆட் பண்ண போறோம். 7 3s are 21. 21 plus 1 gives you 22. ஸோ இப்போ 22ன்றது ஈவன் நம்பர். இப்போ இந்த ஈவன் நம்பர் டைரக்டா நம்ம 2ஆல டிவைட் பண்ணனா 11 கொடுக்கும். திருப்பி அந்த 11 வந்து it is an odd number. Again you have to multiply by 3 and add 1. add 1 பண்ணினா உனக்கு 34 கொடுக்கும். அதே மாதிரி திருப்பியும் வந்து ஒரு even and odd till you reach 1 you have to do the same process. Okay, this is what collage juncture is. Next we're going to see simple estimation. இப்போ நம்ம வெளியில போகும்போது சும்மா ஒரு சன்னை பார்த்துட்டே நம்ம டைம் சொல்லுவோம். அது நம்ம சும்மா ஒரு எஸ்டிமேஷனுக்காக தான் அப்படி செய்யணும். நெக்ஸ்ட் ஈவினிங் டைமும் அதே மாதிரி தான். அது ஈவினிங்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கெஸ்ஸிங் இஸ் லைக் எஸ்டிமேஷன். இப்போ ஈவினிங்காக இருக்குமா இல்லை மார்னிங்காக இருக்குமா. இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு இல்லை ஏதாவது வாங்குறேன்னா கூட ஒரு கெஸ் பண்ணுவேன், இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 rupees இருக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினா. ஒரு 4-5 ஐட்டம் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம போனோம்னா ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும், 100 rupees இருக்கும் இந்த ஒரு 4 திங்ஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு. இட் மேபி மோர் ஆர் லெஸ், பட் சம்திங் இட் இஸ் எஸ்டிமேட்டட். டைமிங் கூட எஸ்டிமேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு 5 minutes, இந்த 5 minutes தான் எடுக்கும் இங்கே போய் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குன்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துட்டோம்னா எஸ்டிமேஷன் ஒர்க்ஸ் அவுட். ஒரு 5 minutesனா 5 minutes, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கூட முடிஞ்சிடும், இல்லை இட் டேக்ஸ். பட் அந்த 5 minutesன்றது அது ரொம்ப இதுவாக இருக்கிற ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டைம். ஸோ எஸ்டிமேஷன் means making a smart guess. How many students are there in the school? We can't be counting each and every students in the school. சும்மா ஒரு கெஸ், ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்டிமேஷன். இன் கீப் யூஸ்ஃபுல் இன் ஷாப்பிங், ட்ராவலிங் அண்ட் டைம் பிளானிங். If we estimate well we can make quick decision. Estimation can be close to actual answer. ஒரு ஆக்சுவல் ஆன்சரோட தான் நம்ம வந்து இருக்கோம் நம்ம எஸ்டிமேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. கேம்ஸ் அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து look at the number when you reach 21. Players add 1, 2 or 3 every turn. The goal reached to 21. So winning strategy to try to say these numbers 1, 5, 9, 13, 17 and 21. If you control the numbers you can win. This teaches us planning ahead, logical thinking, strategy building. Mathematics help us to think smartly, not just calculate. So it will be fun, creative and useful and powerful when we do these things efficiently. So games and winning strategy is based on patterns and how we concentrate in it and how we decide. The lesson ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு பசில் மாதிரி தான்.
நம்ம எப்படி அதை யூஸ் பண்றோம், எப்படி நம்ம அதை சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இஃப் வி ட்ரை இட். தேங்க்யூ சில்ட்ரன். அண்ட்